வணக்கங்க. என் பேர் ரமேஷ். நான் ஒரு பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் பட்டதாரி. ஒரு கம்பெனியில் கெமிக்கல் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு இதை ஒரு 5 நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க. கேட்டுட்டு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு இதை இக்னோர் பண்ணிடாதீங்க. நான் ஒரு அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரி. அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குற வேலையை நினச்சி நான் ரொம்ப வேதனைப்படுறேன் இந்த படிப்பை நினச்சி. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பண்டங்கள் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப கெமிக்கல் மயமா இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி நான் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு பார்த்தேன். அதில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சாக்லேட்டுக்கும் ஐஸ்கிரீமுக்கும் அடிமையான கடைசி தலைமுறை நம்ம தலைமுறையா இருக்கட்டும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை படிச்சுட்டு நான் நினைச்சேன், என்னடா ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இது கூட சாப்பிடலன்னா எப்படி, எல்லாத்துலயும் குத்தம் குறை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அதை பத்தி ஒரு கெமிக்கல் இன்ஜினியரா அதை பத்தி படிக்கிறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணேன். நான் வேலை செய்யற கம்பெனிலேயும் சில தப்புகள்லாம் நடக்குது. அது என்னன்னு நான் சொல்றேன். முதல் விஷயம் இந்த குழந்தைங்க மிட்டாய் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த ₹1-2 சாக்லேட் ஐட்டம், அப்புறம் இந்த டைரி மில்க், அப்புறம் இந்த நிறைய சாக்லேட் ஐட்டம்லாம் சாப்பிட்றாங்க. அப்புறம் இந்த ஜூஸ், நிறைய இந்த பாட்டில் அடைச்சு வர்ற ஜூஸ், மேங்கோ ஜூஸ், கொக்கோ கோலா, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ், கோலா, இந்த மாதிரி பானங்கள்லாம் குடிக்கிறாங்க. அது எல்லாமே ஒன்று கூட ஒரிஜினல் இல்லைங்க. எல்லாமே ரொம்ப மோசமான கெமிக்கல்களால செய்யப்படுது. இது நீங்க நிறைய ஃபார்வர்ட் மெசேஜை கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. முதல்ல இந்த மிட்டாய்கள், ₹1-2 மிட்டாய்லாம் இந்த ஸ்ட்ராபெர்ரி, மேங்கோ, இந்த மாதிரி ஃபிளேவர் வருதுங்க. அது எதுவுமே உண்மையாலே மாம்பழமோ இல்ல ஸ்ட்ராபெரி பழமோ போட்டா அந்த மிட்டாய் ஒரு ₹10-12 விலைக்கு விற்கணும். ஏன்னா ஸ்ட்ராபெரியோடைய விலை அந்த மாதிரி. ஆனா அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளைசிடேல் டைமித்தில் பாலிசிலாக்சன் அப்படின்னு சில கெமிக்கல்லாம் இருக்கு. அந்த மாதிரி கெமிக்கல்கள் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பீவர்னு ஒரு மிருகம் இருக்கு. அந்த விலங்குடைய சிறுநீர் பை, அந்த பையில இருந்து எடுக்கப்படுற ஒரு மோசமான ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் மூலமா எடுத்து அதை கெஸ்டோரியம் அப்படின்னு பேரு. அது நம்மளோட பெர்ஃபியூம்ல இருந்து நம்மளுடைய சாப்பாடு இந்த மிட்டாயில எல்லாம் சேர்க்கறாங்க. ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த நீங்க இந்த இப்போ இந்த நிறைய ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னு நிறைய கடை வந்திருக்கு. அந்த சிக்கன் கடையில பாத்தீங்கன்னா, இந்த நக்கெட், சிக்கன் நக்கெட் அப்படின்னு சொல்றாங்க, சின்ன சின்ன சிக்கன் பீஸ். அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு கெமிக்கல், டெர்ஷரி புட்டைல் ஹைட்ரோகுயினோன், TBHQ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா தெரியும், பூட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெமிக்கலை அது உபயோகிச்சு அதை இது பண்றாங்க. ஏன்னா அது பெட்ரோலியம்ல இருந்து கொண்டு வர ஒரு கெமிக்கல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற இந்த ஐஸ்கிரீம், முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது இதுதான். ஏன்னா ஐஸ்கிரீம் குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு உணவா இருக்கு. நிறைய குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஐஸ்கிரீமுக்கு அடிமையா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ஐஸ்கிரீம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க, அது ஏன் கெட்டி ஆகாம, இப்ப நீங்க வீட்டுல பால் எல்லாம் சேர்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சீங்க அப்படின்னா அது கட்டி ஆயிரும், ஒரு கல்லு மாதிரி ஆயிரும். அதான் ஃப்ரீசிங் அப்படிங்கறதுடைய வேலை. ஆனா அந்த ஐஸ்கிரீம் எப்பவும் என்னதான் -டிகிரில இருந்தாலும் அது மாவா வருது. அது ஏன்னு யாராவது யோசிச்சிருக்கோமா? அதுக்கு காரணம் அதுல சேர்க்கப்படுற ப்ரொபிலின் கிளைகால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதோட இன்னொரு ஃபார்ம் எத்திலின் கிளைகால் அப்படின்னு பேரு. அது இந்த கார்ல இருக்க ரேடியேட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, உறைஞ்சு போயிடக்கூடாது தண்ணி அப்படிங்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே கெமிக்கலை 1% 100 கிராமுக்கு 1 கிராம்ங்கிற விதம் ஐஸ்கிரீம்ல கலக்குறாங்க. அப்படி கலக்குறதுனாலதான் ஐஸ்கிரீம் மாவா இருக்கு. எப்பவுமே ஐஸ்கிரீம் நமக்கான உணவு கிடையாது. தயவு செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு இந்த ஐஸ்கிரீம்ங்கிறது வாங்கி கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த வெண்ணிலா அப்படிங்கிறாங்க. இந்த வெண்ணிலா பிளேவர் அது எல்லாருக்கும் பிடிக்கும். அது ஒரு டேஸ்ட். ஆனா அந்த பிளேவருங்கிறது தயாரிக்கிறதுக்கே ஒரு குறைஞ்சது இந்தியாவில மட்டுமே 110 கெமிக்கல் கம்பெனிகள் இருக்கு பிளேவர் தயாரிக்கிறதுக்கு மட்டும். அந்த கெமிக்கல் பாத்தீங்கன்னா, வெண்ணிலா, அப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி, இது எல்லாமே கெமிக்கல். இந்த வெண்ணிலாங்கிறது பாத்தீங்கன்னா, வேனிலின் அப்படிங்கிற ஒரு செடியில இருக்கிற ஒரு பீன்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்து. அந்த பொருளை பாத்தீங்கன்னா, வேனிலின் என்ன பண்றாங்கன்னா, இப்ப சிந்தட்டிக்கா சில கெமிக்கல்கள், பெட்ரோ கெமிக்கல், இந்த குவாகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெட்ரோ கெமிக்கல், அதாவது பெட்ரோல் எடுக்கிறோம் இல்லையா, க்ரூட் ஆயில் எடுக்கிறோம் இல்லையா, அந்த க்ரூட் ஆயில் இருந்து டெரைவ் பண்ற ஒரு தயாரிப்பு அந்த கெமிக்கல். அந்த கெமிக்கலை நல்லா ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து வர்றதுதான் வேனிலின் அப்படிங்கிறது. உண்மையான வேனிலின் ரொம்பவும் காஸ்ட்லியான, இந்த குங்குமப்பூ மாதிரி ஒரு தாவரம் அது. ஏன்னா அது இந்த மடகாஸ்கர், அப்புறம் தென்மேற்கு
ஆசியா கண்டங்கள்ல சில நாடுகள்ல மட்டும்தான் அது விளையுது. அந்த வெனிலின் வச்சு நம்ம வெண்ணிலா தயாரிச்சோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்து 10,000 ரூபாயில இருந்து 16,000 ரூபாய் விலை வரைக்கும் உண்டு. ஆனா இந்த சைனால இருந்து வந்து சிந்தட்டிக்கான வேனிலின் வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க. அந்த வேனிலின் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ 300 ரூபாய்க்கு தராங்க. அதை தான் வந்து இந்தியாவில இருக்க பெரும்பாலான ஐஸ்கிரீம் கம்பெனிகள் வாங்கி ப்ராசஸ் பண்ணி தங்களோட ஐஸ்கிரீம்ல சேர்த்து விற்கிறாங்க. நீங்க எந்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டாலும் அது கெமிக்கலால இது பண்ண ஐஸ்கிரீம் தான். அதுவும் இல்லாம பால் வந்து ஒரு 20-30% தான் பால் சேர்ப்பாங்க. மீதி 70% வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மோசமான கெமிக்கல்கள் போட்டு தான் தயாரிக்கிறாங்க. தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மிட்டாய், சுகர் பேஸ்ட் கன்ஃபெக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மிட்டாய் வாங்கி கொடுக்காதீங்க. நான் சொல்ற உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கூகுள்ல போய் தேடுங்க. அதை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. நானும் அப்படிதான் தேடி கண்டுபிடிச்சேன். ஒரு கெமிக்கல் இன்ஜினியரா சொல்றேன், தயவு செஞ்சு கெமிக்கலை கொடுக்காதீங்க குழந்தைகளுக்கு. மிட்டாய் வந்து நம்ம ஊர் மிட்டாய், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் எல்லாம் எவ்வளவு நல்லது. நம்மெல்லாம் ஒன்றும் நம்ம முன்னோர்கள் வந்து இழிச்சவாங்க இல்ல, நம்மளால கண்டுபிடிக்க முடியாத விஷயம் இல்ல. வெளிநாட்டு பண்டங்கள், இந்த கேக்கு, சாக்லேட் தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க. ஐஸ்கிரீம் இதெல்லாம். ரொம்ப நன்றி கேட்டதுக்கு. இதை நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ண மறந்துடாதீங்க.